கடந்த 2-3 வருஷமா எங்க பார்த்தாலும் ஏஜேன்னு தான் பேசிக்கொண்டு இருக்கோம். இந்த ஏஜே புரட்சியோட ராயா யாருன்னு கேட்டா கண்ணை மூடிக்கொண்டே என்விடியா தானே சொல்வோம். ஆனா இப்ப அந்த நிறுவனமே பயங்கரமான சிக்கல்ல இருக்கு. சாதனை மேல சாதனை பண்ணி கோடிக்கணக்கில் லாபம் பார்த்தாலும் ஏன் என்விடியாவோட ஷேர் மார்க்கெட்டினுடைய மதிப்பு டபாலன்னு கீழே விழுது? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஏஜை வளர்ச்சி நிஜமாகவே ஒரு பலூனா? அது எப்போ வேணாலும் வெடிக்கலாம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்விடியாவோட வருமானத்தில் பெரிய பங்கு சீனாவோடது. ஆனால் இப்போ சீனா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் சிப், அதாவது என்விடியாவோட சிப்புகள் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு சொந்தமாக சிப் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக சீனாவோட கவாய் கம்பெனி மூலமாக அவங்க பண்ணுற வேலை சாதாரணமானது இல்லை, அசாதாரணமானது. அமெரிக்காவோட தடையை மீறி அவங்களே சொந்தமான சிப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். குவாவியா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், தங்களுக்கான சொந்த சிப்பை தாங்களே உற்பத்தி செய்திருக்கிறார்கள். என்விடியாவோட கேமிங் சிப்புகளை கூட சீனா தரப்பிலிருந்து தடை பண்ணிட்டாங்க. இது எதை காட்டுதுண்டா, இனிமே அமெரிக்காவோட தொழில்நுட்பத்தை நம்பி நாங்க இருக்க மாட்டோம், நாங்க ஜெயிப்போம்னு சீனா ஓப்பனா சவால் விடுறதை தான் இது வெளிப்படையா காட்டுது. இப்ப நாம இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதியை பார்க்க போறோம். அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் இடையில நடக்கிறது சிப் வார். இப்ப அமெரிக்கா தன்னோட செமிகண்டக்டர் துறையை வளர்க்கறதுக்காண்டி கிட்டத்தட்ட 75 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனா இதே நேரத்தில் சீனா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 142 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை தங்களோட தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்காண்டி அள்ளி வீசி இருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவோட முதலீட்டை விட இது கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். இப்ப நீங்க கேட்கலாம், காசு மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு. இங்கதான் ஒரு ட்விஸ்டும் இருக்கு. சீனாவோட உற்பத்தி செலவு, அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட், அமெரிக்காவை விட ரொம்ப ரொம்ப கம்மி. சீனாவோட பவர் சப்ளை ரொம்பவே மெலிவா இருக்கும். அதே மாதிரி தொழிலாளர்கள் கிடைக்கிறதும் ரொம்பவே சுலபமா சீனாவில் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல சீனா கிட்ட இருக்கிற ஆட்டோமேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கு. இதனால அமெரிக்கா செலவு பண்ற $1 விட சீனா செலவு பண்ற $1 அங்க நிறைய வேலைகளை முடிச்சு கொடுக்குது. இதனால சீனாவோட பண செலவுக்கும் அமெரிக்காவோட பண செலவுக்கும் வித்தியாசங்கள் நிறையவே இருக்கு. இதை நாங்க கணக்கு பண்ணி பார்த்தா அமெரிக்கா பண்ற 75 பில்லியன் முதலீடு சீனாவோட 200 அல்லது 300 பில்லியன் டாலர் முதலீட்டுக்கு சமமா இருக்கு. இப்ப கவாய் நிறுவனத்தை எடுத்து பார்ப்போம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களோட மொத்த வருவாயில 22% வெறும் ஆராய்ச்சிக்காகவே, அதாவது R&Dக்காகவே செலவு பண்றாங்க. இது சும்மா ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற மொத்த ஊழியர்கள்ல பாதிக்கு மேல, அதாவது 54% பேர் ஆராய்ச்சி மற்றும் உருவாக்கத்தில் தான் வேலை செய்கிறார்கள். ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், இன்ஜினியர்கள்னு ஒரு பெரிய ஒரு படையே இப்ப குவாய் தரப்புலேருந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரோட ஒரே ஒரு இலக்கு என்ன தெரியுமா? அமெரிக்க தொழில்நுட்பத்தை எப்படியாவது முந்தோணும், அதற்கு ஈடாக இல்லாம அதை விட தாண்டி முன்னுக்கு போகணும் என்பதுதான் இவங்களோட ஒரே ஒரு இலக்கா இருக்கு. அதை நோக்கி தான் இப்ப குவாவி நிறுவனமா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நாம சீனாவோட 3 வருஷ திட்டத்தை பார்த்தோமேண்டா சீனா இப்போ ரொம்ப தெளிவா இருக்காங்க. 2028க்குள்ள நாங்க என்விடியாவுக்கு டப் கொடுப்போம்னு சீனா தரப்புலேருந்து சொல்லல, என்விடியாவுக்கு இணையான சிப்புகளை நாங்களே தயாரிப்போம்னு இப்ப சீனா களத்துல இறங்கிட்டாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீனா வெறும் சிப் மட்டும் தயாரிக்கல, சூப்பர் போர்ட் கிளஸ்டர்னு சொல்லப்படுகிற ஒரு டெக்னாலஜியை உருவாக்கிட்டாங்க. அதாவது 15,000 சிப்புகளை ஒன்னா இணைச்சு என்விடியாவோட சிப்புகளை விட வேகமாக வேலை செய்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கட்டமைப்பை சீனா தரப்பிலிருந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இதைத்தான் என்விடியன் சிஇஓ தரப்புல இருந்து, அதாவது என்விடியாவோட சிஇஓவாக இருக்கின்ற ஜான்சன் கிவாங் அவர்கள் ஒரு கட்டத்தில் வருத்தத்தோட ஒத்துக்கிட்டு இருக்கார். சீனா மேல நாங்க போட்ட தடைகள் அவங்களை இன்னுமே வேகமாக சொந்தமா வளர வச்சிருக்கு என்பதை அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கார். இப்ப நிஜமாகவே நடந்துகிட்டு இருக்கிறது விஷயமும் அதுதான். என்விடியா இப்ப சீனாவோட மார்க்கெட்டை கிட்டத்தட்ட இழந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். சீனா இந்த சந்தர்ப்பத்தை கச்சிதமா பயன்படுத்தி தங்களை ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்ப சக்தியா மாத்திக்கிட்டு வர்றாங்க. இதுதான் உண்மையும் கூட. இதனால எதிர்காலத்தில் அமெரிக்காவோட ஆதிக்கம் இந்த துறையில குறைகிறதுக்கான அதிகமான வாய்ப்பானது இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, இந்த கம்பெனிகள் எல்லாம் மேஜிக்காண்டு இவ்வளவு பணத்தை செலவு பண்றாங்களே, இந்த காசு எங்கே இருந்து வருது என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். வேற எங்க இருந்து? அவங்களோட கம்பெனியில இருக்கிற வேலை செய்கிற நபர்கள்ட்ட இருந்து தான் வருது. அதாவது வேலையில இருக்கிற நபர்களை வேலையில இருந்து தூக்கிட்டு அந்த சம்பளத்தை ஏஜேல முதலீடு செய்கிறார்கள்.
மெட்டா அராங்கல்னு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இப்போ ஆயிரக்கணக்கில் வேலையாட்களை பணியை விட்டு நீக்கி கொண்டு இருக்காங்க. இதில் சாதாரணமான வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, படித்த இன்ஜினியர்ஸ், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்னு எல்லாருமே அடக்கம். கம்பெனிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்களை நீக்கிட்டு அந்த காசை ஏஜை உள்கட்டமைப்புக்கு போட போகிறோம்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சோகமான உண்மையும் கூட. உழைப்பை விட மிஷின் தான் முக்கியம்னு இப்போ இந்த உலகம் மாறிடுச்சு என்பதுதான் உண்மை. இந்த டெக்னாலஜி பக்கம் ஒரு பக்கம்னா, மறுபக்கம் ஈரானோட ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பிரச்சனை பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால் உலகத்தில் எரிபொருள் விலை தாறுமாற ஏறிக்கிட்டு இருக்கு என்பதை நாங்கள் கண் முன்னாடியே பார்த்துக்கொண்டு இருக்கோம். வேடிக்கை என்னண்டா, ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை போட்டு யூகே போன்ற மேற்குலக நாடுகள் இப்போ அதே ரஷ்யா கிட்ட கெஞ்சிக்கிட்டு அவங்க கிட்டே பெட்ரோல் வாங்குற நிலைக்கு வந்துட்டாங்க. பணவீக்கம், விலைவாசி உயர்வு, வட்டி உயர்வுன்னு எல்லாரும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகி உலகமே ஒரு குழப்பத்தில் இருக்கு என்பதுதான் உண்மை. இப்போ நாம இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுவரை ஒரு கம்பெனியோட லாப நஷ்டம் பற்றின விஷயம் இல்லை. இது உலகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு என்பதற்கான ஒரு பெரிய சங்கிலி தொடர், செயின் ரியாக்ஷன். இப்போ ஒரு பக்கம் ஈரானுக்கும் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில் இருக்கிற பிரச்சனையால பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனையால பெட்ரோல் விலை தாறுமாற ஏறிக்கொண்டு இருக்கு. இந்த எண்ணெய் விலை ஏறும்போது போக்குவரத்து செலவு முதல் சாப்பாடு விலை வரை எல்லாமே தாறுமாற உயர ஆரம்பிக்குது. இது பணவீக்கத்தை கொண்டு வருது. பணவீக்கம் வரும்போது வட்டி விகிதத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கங்களுக்கு ஏற்படும். வட்டி அதிகமாகும் போது கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற பெரிய பெரிய டெக் கம்பெனிகளுக்கு அங்கே அடிவிழ ஆரம்பிக்கும். அதனால தான் அவங்க லாபத்தை தக்க வைக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வேலையில விட்டு தூக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அமெரிக்கா சீனா மேல போட்ட பொருளாதார தடைகள் அவங்களுக்கு ஒரு நல்ல பாடமாகவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நாங்க ஏன் உங்ககிட்ட கையேந்தோணும், நாங்க தயாரிக்கிறோம்னு சீனா வேகமா தயாரிப்புல இறங்கிட்டார்கள். இன்னைக்கு என்விடியா மாதிரியான நிறுவனங்களுக்கு பெரிய ஒரு இடி விழுந்திருக்கு. இதே மாதிரியே என்விடியா இப்போ சீனாவோட சந்தையை கிட்டத்தட்ட முழுசா விழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நாம ஒரு புதிய ஒரு வேர்ல்டு ஆர்டரை நோக்கி நாங்கள் இருக்கோம். அதுவும் நியூ எக்கனாமிக் ஆர்டரை நோக்கி நாங்கள் இருக்கோம் என்பதுதான் உண்மை. பழையபடி அமெரிக்கா நினைச்ச இதையுமே கட்டுப்படுத்த முடியுமேங்கிற காலம் மெதுவாக மாறிக்கிட்டு வருது. டெக்னாலஜி ஆகட்டும், எனர்ஜி ஆகட்டும், அல்லது இந்த மணி பவர் ஆகட்டும், இப்போ உலகம் பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு என்பதை இதனால் தடுக்க முடியாது. இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிக்க போகுது, இனி வர்ற காலத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், டெக்னாலஜி வளர வளர நாம் இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிறோமா இல்லை இதோட முன்னேற்றமா, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.